சங்கம் செயல்படலன்னு சொல்லி சொன்னீங்களே, இப்ப சங்கம் வந்து அந்த பாலியல் பிரச்சனைகளை பண்றது புதுசா ஒரு கமிட்டி ஆகட்டும், அடுத்து இந்த நடிகளோட சம்பள பிரச்சனை, அடுத்து இந்த ஷூட்டிங் பிரச்சனை அதுவாகட்டும், இப்ப கட்டிட பிரச்சனை, இது கட்டிடம் வந்து கட்டிட்டு தான் இருக்காங்க, எல்லாத்துலயுமே செயல்பட்டு தான் இருக்காங்க. எந்த வகையில நீங்க எப்ப செயல்படுறாங்க? இல்ல ஆமா அறிக்கை விட்டாரு. ஆக்சுவலி வந்து தனுஷ் சார் அறிக்கை விட்டாரு. அந்த பிரச்சனைகளே இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அதை பேசினா அது பிரச்சனைகளே முடியல. நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க அறிக்கை கொடுத்திருந்தாங்க. தனுஷ் சாரும் கோஆபரேட் பண்ணியிருந்தாரு. அந்த டைம்ல ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பரா இருக்கிறதுனால எனக்கும் அந்த விஷயம் தெரியும். பட் எந்த டைம்ல இது மாதிரி இவங்க பரபரப்பாகிறாங்க? எலெக்ஷன் டைம்ல தான் பரபரப்பாகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் பரபரப்பாகி ஆமாங்க பெப்சி பேசுறது வந்து அவங்க ஷூட்டிங்க்கு அலோவ் பண்ணது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அதாவது பல பிரச்சனைகள் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரச்சனை வந்து தனுஷ் சார் பிரச்சனை மட்டும் கிடையாது. இல்ல தனுஷ் சார் பிரச்சனை மட்டுமே இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது. இண்டஸ்ட்ரியில அவங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, நிறைய இஷ்யூஸ் பேசியிருக்காங்க. சம்பளங்கள் பேசியிருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் விஷயம் பேசியிருக்காங்க. இதுல வந்து நடிகர்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இல்ல தனுஷ் சார் படம் ஷூட்டிங் அலோவ் பண்ணாத காரணம் என்னன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் வாங்கலன்றதான் மேட்டரே தவிர, அது வந்து அவங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணதுனால அலோவ் பண்ணிட்டாங்க. இதுதானே தவிர இதுக்கு தனுஷ் சார் நன்றி சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் தான். இது வந்து இதுக்கும் இதுக்கு நீங்க இவங்க செயல்பாடு எலெக்ஷன் வரும்போது தான் அப்படியே பரபரப்பாகும். இதான் நடக்கும். இது மற்றபடி அவங்க இதுதான் அவங்களுடைய செயலா இருக்கும். அதே மாதிரி இந்த நடிகர்கள் உறுப்பினர்களா இருக்கிறவங்க இறந்துட்டாங்களா, அவங்களோட ஈமை சடங்கு காரியத்தை வந்து சங்கம் சார்பில் வந்து எந்த ஒரு உதவியுமே செய்யறது இல்லை அப்படின்ற மாதிரி செய்யறது இல்ல. அவங்க வந்து அவங்களால முடிஞ்சது சங்கம் சார்பில் வந்து 10,000 15,000 அப்படின்ற மாதிரி இந்த நடிகர் இல்ல அது ரீசெண்டா பண்ணிருக்காங்க. அதையுமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சங்கத்திட்ட இருந்து அவங்க அதிகமா நிதி கொடுக்குற அளவுக்கு கிடையாது. பட் அதான் இப்போதைக்கு ஆகிற செலவுக்கு சங்கம் சார்பில் முடிஞ்சதை கொடுக்குறோன்னு அவங்களும் அவங்க சைட்ல இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. சார் என்ன சார் நிறைய பேருக்கு கொடுக்கல சார். அதாவது அவங்க நினைச்சிருந்தா இதுக்கு ஒரு விஷயத்தை அமைச்சு ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து பண்றதுக்கு எல்லாமே ரெடியா தான் இருந்தாங்க. அது அவங்க கலெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா சில பேருக்கு தான் தனிப்பட்ட முறை, நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில பூச்சிமரன் அண்ணா இருக்கட்டும், கார்த்தி பிரதா இருக்கட்டும், தனிப்பட்ட முறை நான் கூட தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கோம், இவர் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இங்க சங்கம் வந்து சங்கமா எதுவுமே அவங்க வந்து மெம்பர்ஸுக்கு ஒரு உறுதுணையாவோ ஒரு செயல்பாடோ போன் எடுக்கிறது இல்ல, மெம்பர்ஸோட டெத்தை அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண முடியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 70 அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. 70% முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கட்டடம் பார்க்கும்போது தெரியுது. அந்த கட்டடம் முடிஞ்சிருந்தா நாங்க வந்து உறுப்பினர்களுக்கு நிறைய வசதிகள் பண்ணியிருக்க முடியும். ஆனா இந்த எலெக்ஷனும் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களால இப்ப வந்து கட்டுமான பணிகள் அதிகமாயிருக்கு. செலவுகள் அதிகமாயிடுச்சு. இது காரணம் சிலர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் சிலர்? அதாங்க அப்படின்னா சரத் சார் ஆதரவு அப்பயே கட்டியிருப்பாங்களே, அப்ப காரணம் நம்மளா? அந்த டைம்ல நம்ம ஏன் சண்டை போட்டோம்? அப்பயே நம்ம சண்டை போட்டோம். ராதா ரவி என்ன சரத் சாரும் ஒரு இல்ல இப்ப ராதா ரவி இப்ப ராதா ரவி சரத் சாரும் வந்து அந்த டைம்ல வந்து பில்டிங் கட்டுறது தானே இருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயம் வேற மாதிரி பண்ணாங்க, நம்ம சண்டை போட்டு இது பண்ணோம். இப்ப நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி இன்னொரு டீம் சண்டை போட்டுச்சு. இதுல எப்படி அது 3 வருஷம் என்னாச்சு? 3 வருஷம் இருந்துச்சு. இந்த 3 இப்ப நீங்க சொல்ற அந்த டிசம்பருக்குள்ள கட்டிடலாம், ஜனவரிக்குள்ள கட்டிடலாம், பிப்ரவரிக்குள்ள கட்டிடலான்றது முன்னாடியே ஸ்டெப் எடுத்துருக்கலாமே. இப்போ அந்த சங்கத்துல நானுமே அந்த சங்கம் வந்து அவ்வளவு தூரம் எல்லாரும் பாடுபட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா எல்லாருடைய ஆசையுமே தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கம் வந்து இவங்க ஈகோலையும் இவங்களுடைய விஷயத்தால் இதுமே இப்ப நான் அன்னைக்கு வந்து நானே அன்னைக்கு சொன்னேன். நாசாட்டியுமே அப்போ மனோபலன் எல்லாம் இருந்தார், இவரோட இருந்தார். அப்ப சொல்லும் போது அண்ணா அவங்க வந்து டைரக்டா உட்காந்து 2 பேருமே உட்காந்து பேசி எல்லாருமே ஒன்னா உட்காந்து இது ஒற்றுமையா இருப்போம்னு சொன்னேன். ஆனா அவங்க யாருமே செயல்படலையே. அதான பிரச்சனை. நீங்க இவ்வளவு அப்போஸ் பண்ணி பேசுற அளவுக்கு வேற மற்ற நடிகர்களாகட்டும், அதாவது இதுல உறுப்பினரா இருக்கவங்களோ இல்ல இதுக்கு முன்னாடி ஈசி மெம்பரா இருந்தவங்களோ யாருமே பேசுறதே இல்லையா சங்கங்கள் தானே? இதுக்கு முன்னாடி சரத் சார் இருக்கும் போது அதற்கு எதிராக ஒரு டீம் இருந்துச்சு பேசுறப்போ, இவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு எந்த டீமுமே இல்லையா? இல்ல அவங்க எல்லாருமே அந்த ஒரு மனநிலையில தான் இருக்காங்களா? நீங்க மட்டும் தான் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்களா சார்? எல்லார் மனசுலயும் வந்து சில விஷயங்கள் இருக்கு. அவங்க அது ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை இனிமே எல்லாருமே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் மணி கட்டணும்ல. இப்ப நான் எனக்கு பிரச்சனைகள் வரும் தெரியும். இந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் எனக்கு ஃபேஸ் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஓபன் பண்றேன். என்ன நடக்குது, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத ஓபன் பண்றேன். கண்டிப்பா இது வந்து நான் வந்து ஒரே ஒரு அவர் சொல்றாரு, விஷால் சொல்றாரு நல்லவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க, நல்லவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க, கெட்டவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. இங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க? இவர் ஒரு பொதுச் செயலாளர் பேசுற பேச்சாது.
இதெல்லாம் வந்து அதுதான் சொல்றேன். இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் இந்த பில்டிங் தடப்பட்டிருக்கு நான் சொல்றேன். இந்த பில்டிங் தடப்பட்டு நிக்கிறது இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தான், வேற யாருடைய காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. எல்லாரும் இன்னைக்கும் வரைக்கும் எதிர் டீம்ல இருந்தாலும் ஐசிடி சார் பென்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதனால வந்து நடிகர் சங்கத்துக்கு நம்ம மெம்பர் நம்ம இதுல இல்லையே கொடுக்காம இல்லையேன்னு யாரும் சொல்லலையே. இதுதான். மற்றபடி இந்த மாதிரி ஒரு லெட்டரு இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, அவங்க கிட்ட வந்து எல்லாருமே நண்பர்கள் தான். இப்ப நான் போனை பிடிச்சிட்டு கூட நான் எல்லாத்தையுமே பேசுவேன். ஆனா காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும் தான் நான் சொல்றேன்.